ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்றைக்கி பல காரியங்கள் நமக்கு சவாலாக இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். வயது முதிர்ந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த காரியமெல்லாம் நான் செய்யணும்னு நினச்சேன்ப்பா, ஆனால் என்னால் முடியல. இந்த காரியங்கள் எல்லாம் நான் நடத்தி பார்க்கணுன்னு நினச்சேன், முடியல. இந்த பிள்ளைகளெல்லாம் இப்படி சேர்த்து வச்சு பார்க்கணும்னு நினச்சேன், முடியல. உலகத்தில் மாத்திரமல்ல, இன்னைக்கு பல பேருக்கு ஆவிக்குரிய போராட்டம் அதிகமாக இருக்குது. சில காரியங்களை எவ்வளவுதான் போராடினாலும் அந்த போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம், ஆனால் அந்த காரியத்தை சாதிக்க முடியல. இப்படிப்பட்ட காரியங்களை சாத்தியமாக்குறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலேருந்து புறப்பட பண்ணும்போது ஒவ்வொரு தடை அவங்களுக்கு முன்னாடி வருது. இந்த ஒவ்வொரு தடையுமே ஆண்டவர் ஒவ்வொரு விதத்தில் கையாள வச்சிருப்பார். செங்கடல் வரும்போது அவங்க மோசே கோலை உயர்த்திப்படி கடல் 2 பிளக்குது. எரிகோவுக்கு போகும்போது 6 நாள் அவங்க உடன்படிக்கைப்பட்டி வச்சு சுற்றணும். 7வது நாள் அவங்க ஆர்ப்பரிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமாக கையாள வைத்தார். அதே போல தான் இவங்க வனாந்தரத்துக்கு வருகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க மோசேவுடைய தலைமையில் கர்த்தர் வனாந்தரம் வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டார். வனாந்தரத்தில் கொண்டு வந்து வச்ச உடனே இப்போ அவங்க சந்திக்கக்கூடிய முதல் யுத்தம், இப்போ அமலேக்கியர்கள் இவங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. பொதுவாக இந்த அமலேக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இச்சைகள் நிறைந்தவர்கள். ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது பிசாசு இன்னைக்கு அநேகரை ஆவிக்குரிய இடத்துல தாக்கி கொண்டு தான் இருக்கிறான். உலக பிரகாரமான காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களும் பல காரியம் சவாலாக இருக்குது. இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து நிற்கிறாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் தெரியாது. இப்போ மோசேட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, மோசே மலை உச்சிக்கு போ, நீ கோலை வச்சுட்டு உயர்த்தி பிடிச்ச நல்ல கீழே யோசுவா தனக்கான மனிதர்களை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணட்டும். இந்த காரியத்தை மோசே செய்கிறார். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். மோசே மலை உச்சியில் கோலை பிடிச்சுக்கிட்டு காலையிலேருந்து யுத்தம் முடிகிற வரைக்கும் நிற்கணும். கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்ம கைகளை உயர்த்த முடியாது. மோசேவுடைய வயதோ 80க்கும் மேலே. இந்த சூழ்நிலையில் அவர் கோலை பிடிச்சிட்டு உயர்த்தி நின்றுக்கிட்டே இருக்கணும். கீழே யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். கோலை பிடிச்சிருக்கிற கையை கீழே தாழ விட்டால் அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்க. கையை உயர்த்தி பிடிச்சா இஸ்ரவேலர் ஜெயிக்கிறாங்க. இதனால அவருடைய கைகள் அசந்து போகுது. அவருக்கு துணையா ஆரோன் என்ற அவருடைய சகோதரனும் ஊர் அப்படிங்கிற மனுஷனும் 2 பேரும் மோசேவோட கையை தாங்கி பிடிக்கிறாங்க. ஒரு கல்லை எடுத்து அவரை உட்கார வச்சு 2 கையையும் தாங்கி பிடிக்கிறாங்க. ஏன்னா கையை கீழே விட்டால் அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்க. தேவஜனமே, இந்த சம்பவம் எதுக்கு அடையாளம்? இது முழுவதுமாக மோசே கைகளை உயர்த்தி இருக்கிறாரு. நடந்த காரியம் என்ன? அதே 17வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். யோசுவா அமலேக்கிய ஜனங்களை பட்டய கருக்குனால முறியடிக்கிறார். மோசே கைகளை உயர்த்தி அந்த கோலை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இஸ்ரவேலர் ஜெயிச்சிட்டாங்க. இது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, மோசே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கோலை பிடிச்சிட்டு இருக்கிறது உபவாச ஜெபத்துக்கு அடையாளமாக இருக்குது. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலேயும் ஜெபத்தினாலேயும் அன்றி மற்ற எவ்விதத்திலையும் புறப்பட்டு போகாது. இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், பல காரியங்கள் நமக்கு சவாலாக இருக்குது. எவ்வளவோ போராடினாலும் அந்த சவால்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. பல பேர் யுகமே முடிச்சிருவாங்க. வயதான காலத்திலே சொல்லுவாங்க, இந்த கேஸுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா, இந்த வழக்கு எங்களுக்கு இன்னும் சாதகமாகலை, இந்த பிரச்சனை உறவினர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, வயல் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கேஸ் இன்னும் எங்களுக்கு முடிய மாட்டேங்குது, இந்த குடும்பத்துடைய காரியங்கள் இவ்வளோ வருஷமாக போராடுறோம், எங்களால் பார்க்க முடியல, இந்த வம்சத்தில் ஆண் பிள்ளை இல்லை, இந்த வம்சத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வியாதிப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், இது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. எந்த சவாலாக இருந்தாலும் அதுக்கு மேலே சில ஆவிகள் போராடலாம். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலேயும் ஜெபத்தினாலேயும் வென்று மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. உபவாசம் பண்ணி அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால், பல சவால்கள் இருந்தால் அவைகளுக்கு மேலே ஆவிகள் கிரியை செய்யலாம். எபேசியர் புஸ்தகம் 6, 11, 12, 13 வாசிக்கிறோம். மாம்சத்தோட ரத்தத்தோட உங்களுக்கு போராட்டம் இல்லை, துரைத்தனத்தோட அதிகாரங்களோட இப்பிரபஞ்சத்தோட அந்தகார லோகாதிபதிகளோட வான மண்டலங்களோட பொல்லாத ஆவிகளோட சேனைகளோட உங்களுக்கு போராட்டம் உண்டு.
அவைகளை நீங்கள் எதிர்க்கணும்னா அடுத்தடுத்த ஆவியோடைய பட்டயங்களை நம்ம வாசிக்கிறோம். இதே தான் மோசே காலையிலிருந்து மாலை யுத்தம் நடக்கிற வரைக்கும் கோலை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, சாப்பிடலை. நம்மளுடைய உபவாச ஜெபம் கண்ணீரோட நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது அந்த காரியத்துக்காக ஒரு விளக்கரையும் நீங்கள் செலுத்துறீங்க. தேவைக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு தூக்கத்தவோ ஒரு ஆகாரத்தவோ நம்ம அதை தியாகம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை தேவன் பதில் கொடுக்கிறார். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது அந்த அசுத்தாவிகள் மேலே உங்களுக்கு ஆளுகையை அதிகாரத்தை கொடுக்கிறார். முதல்ல கண்ணீருக்கும் உபவாச ஜெபத்துக்கு இது அடையாளம். ரெண்டாவது, இந்த கோல் எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஜீவனுள்ள வாக்குத்தத்த வசனங்களுக்கு அடையாளம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாமே மனுஷர்னால எழுதப்பட்டதா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரே எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தந்த வசனங்கள் ஆவியாக ஜீவனா வல்லமையா இருக்கிறபடினால இந்த வார்த்தை தான் பிசாசை வீழ்த்தக்கூடிய பட்டயம். ஆவியின் பட்டயம் இந்த வசனம் தான். பிசாசு இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து சோதனைகளை கொண்டு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜெயிச்ச பட்டயம் இந்த ஆவியின் பட்டயம் தான். இப்படி எழுதி இருக்கிறதே அப்படின்னு வசனத்தை வச்சு தான் பிசாசை துரத்தினார். பிசாசை உலகத்தில் வேற எதுனாலையும் துரத்த முடியாது. பிசாசு போகணும்னா வசனத்தை நீங்கள் கையாளணும். வசனத்தை நீ பேசணும்னா உங்களுக்கு விசுவாசத்தோடு பேசணும். அதுக்கு தான் உபவாச ஜெபம் தேவை. நீங்கள் உபவாசம் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது உங்கள் இருதயத்தில் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அந்த விசுவாசத்தோட கூட இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வசனங்களை நீங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பொதுவாக வியாதினா நம்ம மருந்து சாப்பிடும்போது ஹாஸ்பிட்டலில் போகும்போது இயற்கையினால் வரக்கூடிய வியாதிகள் உண்டு, பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகள் உண்டு, பாவத்தினால் வரக்கூடிய வியாதிகள் உண்டு, பிசாசினால் வரக்கூடிய வியாதிகளும் உண்டு. நீங்கள் மருந்து சாப்பிடும்போது அல்லது ஆகாரம் அதுக்கு சரியான ஆகாரம் எடுக்கும்போது அந்த வியாதி குணமாகணும். அப்படி குணம் ஆகலை அப்படின்னா அதற்காக உபவாசம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், இந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு ஜெபிக்கலாம். ஒரு வியாதிப்படும் போதோ சரீரத்தில் பலவீனப்படும் போதோ இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் அறிக்கை பண்ணலாம். ஏசாயா 53:5 நம்மளுடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார், நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கின அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளெல்லாம் குணமாகிறோம். ஏசாயா 53:5 வாசிக்கலாம். நோய் தாக்கும் போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தா, அவருடைய கட்டளைகளின்படி நடந்தா, ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரி. பயம் வரும்போது கலக்கம் வரும்போது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனங்களை நீங்கள் வச்சு ஜெபிக்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சில சாபங்கள் குடும்பங்களை ஆட்டி படைக்கும் போது கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாய் மாறினார். உபாகமம் 23:5 சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பிசாசுடைய போராட்டங்களா லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படி நீங்க இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துருவுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. மார்க்கு புஸ்தகம் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். மனுஷர்கள் மூலமா போராட்டம் வருதா? யோசுவா 1:5 வச்சு நீங்க ஜெபம் பண்ணலாம். ஏதாவது ஒரு சவால்கள் போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடரும் போது கண்ணீரோட உபவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது இந்த வாக்குத்தத்த வசனங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தேவன் அந்த சவால்களையும் சாத்தியமாக மாற்றுவார். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த வாக்குத்தத்த வசனத்தில் தான் வல்லமை இருக்கு, ஜீவன் இருக்கு. நீங்கள் விசுவாசத்தோட கூட ஜெபம் பண்ணும்போது வெறுமனே ஜெபிக்காதீங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணா தான் இந்த வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. தேவன் இந்த உலகத்தில் அவருடைய வசனங்களை தான் மகிமைப்படுத்தி இருக்கிறார். வானம் ஒளிந்து போகலாம், கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. பிசாசுடைய ராஜ்யத்தை ஜெயிக்கணும்னா இந்த வசனம் இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. வசனங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சவாலாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்கு சாத்தியமாக மாற்றுவார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? மோசே மலை உச்சியில் கோலை உயர்த்தி பிடிச்சு நிற்கும் போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டாங்களே, அந்த ஒரு பகல் முழுவதும் உபவாசம், எவ்வளோ வியாகுலப்பட்டிருப்பார், எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் தன் ஜனங்களுக்காக.
இன்றைக்கி நாங்கள் எங்கள் குடும்பத்துக்காகவோ தேசங்களுக்காகவோ தகப்பனே உபவாசம் பண்ண தேவன் எதிர்பார்க்கிறேன். உபவாசத்தோட கண்ணீரோட உங்களுடைய வாக்குத்தத்த வசனங்களை வச்சு ஜெபம் பண்ணும்போது பல சவால்களை கர்த்தரே முன்பாக நின்று உடைக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ செய்தி பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் இதை சாத்தியமாக்கி கொடுங்க, ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.